சவுதியில் சிக்கி தவிக்கும் மீதமுள்ள 11 தமிழர்களும் தங்களை மீட்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 7 தமிழுக்கு அவர்கள் வாட்ஸ்அப் மூலம் அனுப்பிய வீடியோவில் தாங்கள் உணவின்றி தவித்து வருவதாகவும் அறைக்குள் அடைத்து வைத்து துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியாவிலிருந்து சவுதி அரேபியாவிற்கு நாங்கள் 19 பேர் மணகில் வாட்டர் கம்பெனிக்கு வேலைக்கு வந்தோம். வேலைக்கு வந்த இடத்தில் எங்களுக்கு சம்பளம் தராததால் நாங்கள் சம்பளம் கேட்டதற்கு எங்களை போலீஸை வைத்து அடித்து துன்புறுத்தினார்கள். துன்புறுத்தியதோடு மட்டுமில்லை, எங்களில் 19 பேரையும் ரூமில் வைத்து அடைத்து இக்காமா மற்றும் உரிமைகளை அனைத்தையும் பிடுங்கிவிட்டனர். எங்களுக்கு சாப்பாடு வசதியும் இல்லை. நாங்கள் 19 ரூமில் வைத்து இருந்ததை நியூஸ் 7 தொலைக்காட்சிக்கு தெரிவித்ததில் எங்களில் இருந்த 8 பேரை மட்டும் அங்கு இந்தியாவிற்கு சென்று விட்டனர். பாக்கி 11 பேரின் நிலைமை என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. எங்களுக்கு சாப்பாடு வசதியும் இல்லை. ஆகவே நியூஸ் 7 தொலைக்காட்சி எங்களை 11 பேரையும் மீட்க உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களின் குடும்பத்தாரின் நிலை என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லை. 19 பேர் இந்தியாவிலேருந்து வேலைக்கு வந்தோம். சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்தோம். அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கொத்தடிமைகளாக வேலை செஞ்சோம். அதெல்லாம் போக இப்போ இந்தியாவுக்கு 8 பேர் நியூஸ் 7 சேனல் மூலியமாக நாங்கள் தெரியப்படுத்தி 8 பேர் நாடு இந்தியாவுக்கு போயிட்டாங்க. நாங்கள் 11 பேர் ரூமில் தான் இருக்கோம். சாப்பாடு தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் இந்த 7 நியூஸ் சேனல் மூலியமாக நீங்கள் போயிட்டு எங்களுக்காக மத்திய அரசு மாநில அரசையும் வலியுறுத்தி எங்களையும் வெளியே எடுக்குமாறு கொஞ்சம் கேட்டுக்கொள்ளும்.